ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரோஸ் கிச்சன். சரோஸ் கிச்சனில் இந்த தோசையை பாருங்கள், எவ்வளோ முருகலான தோசை. நாம் இது மாதிரி நிறைய தோசை ரெசிபிகள் நம்ம சேனலில் போட்டிருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நாம் செஞ்சுருக்கிறது சோள தோசை. சோளத்தில் ரெண்டு வகையான சோளம் இருக்குது. ரெட் கலரான சோளம் செஞ்சோளம், ஒரு வெள்ளை கலர் சோளம், அதுக்கப்புறம் மக்காச்சோளம், அது இருங்கு சோளம், இப்படி நிறைய சோளங்கள் இருக்குது. அந்த காலத்தில் நம்ம மக்களுக்கு அரிசி சாதம்ன்றது கிடைக்கிறதே பெரிய விஷயம். அவங்க சாப்பிட்டு வளர்ந்தது எல்லாமே சோளம், கம்பு, கேழ்வரகு, இந்த மாதிரி சிறுதானியங்களை தான் சாப்பிட்டு வளர்ந்துருக்காங்க. அது தவிர வரகு, திணை, சாமை, இந்த மாதிரி அரிசிகளை தான் சாப்பிட்ருக்காங்க. இது உடலுக்கு ரொம்ப ரொம்ப சத்தான உணவு இந்த சோளம் அப்படின்றது. நான் இன்றைக்கி செஞ்சோளம் எடுத்திருக்கேன். செஞ்சோளத்தோட தோசையை தான் நீங்கள் இப்போ பார்த்தது. இதுக்கு என்னென்னா நம்ம சேர்த்தா இந்த மாதிரி ஒரு தோசையை செய்யலாம் அப்படின்றதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன் யூடியூப்பில். அந்த வீடியோவை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு கப்பு சோளம் எடுத்திருக்கேன். இந்த செஞ்சோளம் ஒரு கப்பு எடுத்திருக்கேன். அதே அளவு ஒரு கப்பு அரிசி, இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு அரை கப்பு உளுந்து போட்டிங்கனாலே போதும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் வெந்தயம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு 5 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 5 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து மாவை கிரைண்டர்லேயோ மிக்சிலேயோ உங்கள் சௌகரியந்தான் அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு தோசை ஊற்றுனீங்கன்னா இது மாதிரி அருமையான தோசை உங்களுக்கு கிடைக்கும். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இன் ஃப்யூச்சர் சுகர் அப்படின்றதே வராது. இந்த மாதிரி சிறு தானியங்களை நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம இப்போ இருந்தே கொடுத்து பழக்கப்படுத்தணும். நிறைய பேர் நம்ம இட்லி, தோசை அப்படி இப்படின்னு சாப்பிட்றோம். அது உடம்புக்கு அவ்வளோவா நல்லதில்லை. வாரத்தில் ஒரு 2 நாளாவது இந்த மாதிரி சிறு தானியங்களை நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப பெரியவங்களுக்கும் நல்லது, சின்ன குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம், விட்டமின் B2, B6, இந்த மாதிரி நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நிறைய இந்த தானியங்கள் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி தோசை எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த தோசையை நீங்கள் தேங்காய் சட்னி, கார சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார் எது வேணாலும் வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு தோசை இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நாம் சந்திக்கலாம். தேங்க்யூ.